ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, எது போனாலும் சென்னையில் கரண்ட் போனாலும் சரி, களவு நடந்தாலும், கொலை நடந்தாலும், கற்பழிப்பு நடந்தாலும் திமுககாரன். ஏன்டா திமுககாரன் தான்ப்பா உண்மையில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையே கொடுத்துருக்கான். எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்னு. அதை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தொகுதியில் போய் நல்லது பண்ண பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், திமுககாரன் எல்லாருக்கும் வாழ்க்கை தான் கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டில் வாழணும்னு ஆசைப்படுதான். ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு அவங்கள்ட்ட நாங்கள் போட்டு ஓட்டு ஜெயித்த மக்கள் ஒவ்வொரு கட்சியும் காங்கிரஸ் ஒன்றும் தனியாக நின்னா தமிழ்நாட்டில் ஜெயிக்காது, ஐயுஎம்எல் தனியாக நின்னா ஜெயிக்காது, விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்காது, சிபிஎம் நின்னா ஜெயிக்காது. இனிமே தான் அவங்க கட்சி அங்கீகாரம் இல்லாமல் போகுது. திமுக காரன் போட்ட ஓட்டில் வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்காங்கன்னு நினைக்கிய அவங்க அதை ஒன்றும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப வேதனையாக இருக்குது. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுங்க, விவசாய வயத்தில் அடிக்காதிய. தமிழ்நாட்டு விவசாயிகளே, இனிமேல் இந்த ஆட்சி மாற்றம் வேணும். 5 தொகுதியில் இடைத்தேர்தல் வருது. 5 தொகுதியிலையும் நம்ம திமுக மட்டும்தான் ஜெயிக்கணும், வேறு எந்த தொகுதியும் ஜெயிக்கக்கூடாது. இப்போவும் நான் சொல்கிறேன், மக்களே சிந்திங்கள். நீங்கள் தான் ஓட்டு போட வேண்டியிருக்கு. இனியும் இந்த ஆட்சி வேணுமா யோசிச்சு பாருங்க. 5 தொகுதி அம்பாசமுத்திரம் எல்லா தொகுதிக்கும் வருது. மீண்டும் இடைத்தேர்தலை நீங்கள் தான் சந்திக்க போகிறீங்க. ஓட்டு போடுங்க மக்களே, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உண்மையில் இந்த குட்டி மியாவுன்னு ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கா. திமுக காரங்களே, நம்ம தலைவரை பற்றி தப்பாக பேச அவளை உள்ளே பிடிச்சி போடுங்க. உண்மையிலே சொல்கிற ரொம்ப வேதனையாக இருக்குது. அதே போல் ஒவ்வொரு தொகுதியிலும் அமைச்சர், எம்எல்ஏ போய் ஆட்சி பண்ணுங்க. உண்மையிலே நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போன கட்சியெலாம் இனிமேல் தனியாக நின்று அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது நம்மளுடைய கலைஞர் அவர்களும் நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் தனியாக நின்று பாருங்கள், ஜெயிக்கலான்னு பார்ப்போம். ரொம்ப வேதனையாக இருக்குது. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் திமுக காரன். ஏன் உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஆளுநர்கிட்ட போனையில் சர்க்கு சர்க்கு சர்க்குன்னு 2 தடவை போயிட்டு வெளியில் போயிட்டு வந்தீங்களா, அப்போ கூட உங்களுக்கு ஒரு இது இல்லையா? வெளியில் அனுப்பி விட்டார்ல போங்கன்னு 108. ஏன் திமுக காரன் போட்ட ஓட்டில் அதை வாங்கிட்டு நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிறீங்க. திமுக காரனை குறை சொன்னீங்க. இனிமேல் இந்த ஆட்சி நிலைக்காது. எப்பவுமே தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான்டா. இப்பவும் ரொம்ப வேதனையாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், நானோ கருப்பு, என் உடம்புல ஓடும் ரத்தமோ சிகப்பு. திமுகவை அழிக்கணும்னு நினைக்க அழிஞ்சிருவாங்க. ரொம்ப வேதனையில் இருக்கும். மக்களே சிந்திங்கள். இன்னும் 5 தொகுதி இடைத்தேர்தல் வருது. நீங்கள் போடுற ஓட்டு தான் தமிழ்நாட்டை மாற்ற போகுது. உண்மையிலே சொல்கிறேன், மக்களுக்கு என்னது பண்ணணும்னு தெரியும். விவசாயிகளே, நீங்கள் விவசாய காப்பாற்றுறவனுக்கு ஓட்டு போடுங்க, விவசாயம் வாழ வைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். உங்கள் பி.கே. முத்து.